ராணிப்பேட்டை மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். மேல் விசாரத்தில் ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் அந்த நகராட்சி பகுதியில் உள்ள மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த அரசு அதிமுக அரசு. ராணிப்பேட்டை உள்ள சீனிவாசன்பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 15 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. வாலாஜா மாவட்ட தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் புறநோயால் பிரிவு 100 படுக்கைகள் கொண்ட உள்நோயால் பிரிவு கட்டி கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை புதிய மாவட்டத்திற்கு ரூ 12 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் கட்டப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட்டில் பேஸ் 3 அதில் 599 ஏக்கர் நிலத்தில் 53 தொழிற்சாலைகள் தான் இதுவரை அறிவிக்கப்படுகின்றது. தற்போது சுமார் 35 தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அம்மா ஆட்சி அமைந்தவுடனே மீதமுள்ள அந்த காலி இடத்துல தொழிற்சாலை வந்து நம்முடைய இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும்.